டிரைவர் ஒற்றுமை இல்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதை டிரைவர் ஒற்றுமை இல்லாமையா ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க உழைக்கிற காசு 100, 200, 500, 1000 போறாங்க. ஒற்றுமை இருக்க போய் தானே போடுறாங்க. இன்னைக்கும் ஒரு சில டிரைவர்கள் ரோட்ல ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுனா நின்னு என்னன்னு கேட்டுட்டு போறாங்க. அப்ப ஒற்றுமை இல்லாம அதை செய்வாங்க. ஒற்றுமை இருக்கு, ஒற்றுமை இல்லைன்ற பிம்பத்தை எல்லாரும் மனசுல விதைக்க வச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கீங்க, நான் பார்த்த வரைக்கும் சிறப்பா செயல்படுறீங்க. ஆனா உங்களையுமே மாற்று கருத்தோட குற்றம் சுமத்திக்கிட்டு ஒரு சில நண்பர்கள் உங்க டிரைவர்ஸ்லயே சோசியல் மீடியாவெல்லாம் பதிவு போட்டுருந்தாங்க. அது எதனால? என் பேரு அவங்களுக்கு தெரியும், சங்கத்து பேரு தெரியும். அதை தாண்டி என்ன அவங்களுக்கு தெரியும்னு தெரியல. அப்படி குற்றம் சாட்டுற நபர்கள் என்னோட வீடு இங்கதான் இருக்கு, நீங்க நேரடியா வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். தேனியில தான் ஆபீஸ் இருக்கு. இந்த ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சென்னையில ஆபீஸ் இருக்கு, அங்க வரலாம். சரி, ஓகே. எல்லா மாவட்டத்திலயும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் நாங்க மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாவட்டத்துல இத்தனை தேதி மீட்டிங், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம். அப்படி என் மேல குற்றம் சுமத்துற நபர்கள் ஏன் நேரடியா வந்து என் முன்னாடி இருந்து கேள்வி கேட்டு என் மேல இருக்கிற குற்றத்தை நிரூபிக்கலாமே? ஏன் அதை யாரும் இப்ப வரைக்கும் செய்யணும்? வலைதளங்கள்ல மட்டும்தான் கமாண்ட் மட்டும்தான் போடுவாங்க. டிரைவர்ன்ற பேர்ல தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ற டிரைவரை நாங்க தட்டி கேட்போம். டிரைவர்ன்ற இடத்துக்கு தகுதி இல்லாத நபரை நீ போன நம்ம சங்கத்துல இருந்து நிறைய பேரை விரட்டி விட்டுருக்கோம். அந்த நபர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இது. ஒரு ஓனருக்கும் டிரைவருக்கும் பிரச்சனை நடக்குது, ரெண்டு பேரும் வச்சு பேசும்போது தண்ணியை போட்டு வண்டி ஓட்டினான்ற தகவல் தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் சங்கத்துல இருந்து விலக்கி விட்டுருவோம். அப்ப அவருக்கு எவ்வளவு கோவம் வரத்தானே செய்யும். அப்ப அவரை நேருக்கு நேரம் வந்து என்கிட்ட பேச முடியாது. அப்ப வலைதளங்களை என்னை பத்தி தப்பா கமெண்ட் தான் போட முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நான் தவறான நபரா இருந்தா அதற்கான ஆதாரம் வச்சிருந்தாங்கன்னா நேரடியா மீட்டிங்ல வந்து கேட்கலாம்.